திமுக சார்பாக நிற்கிறவர் வந்து செந்தில் பாலாஜி அவரோட சாய்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? செந்தில் பாலாஜி தான் உள்ள இருந்து நிறைய வேலைகள் பார்க்குறாரு அப்படின்னு சொல்றதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஆர்கனைசர் செந்தில் பாலாஜி தான். செந்தில் பாலாஜி நெட்வொர்க் வந்து பெருசு தான். அவர் நெட்வொர்க்கில் சேர்ந்தவங்க செந்தில் பாலாஜிக்காக நிற்கலாம். பட் வேலுமணி இந்த இடத்துக்குள்ள என்ன சிக்கல்னா, களத்துக்குள்ளே வேலுமணி நிற்கிறார். செந்தில் பாலாஜி களத்துக்குள்ள இல்லை. ஆனால் போலரைசேஷன் வந்துட்டுன்னா வேலுமணி காணாம போயிடுவார். எடப்பாடி பழனிசாமி ஒரு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியா ஜெயலலிதாவுக்கே சீஃப் மினிஸ்டர் சேர போட்டவர். என்னைக்கும் ஒரே மாதிரி பேசுவாங்க. அன்னைக்கு பேசுனது இன்னைக்கு மாற்றி பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. திமுக ஜெயித்தாலும் பரவாயில்ல, அண்ணாமலை ஜெயிக்க கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார். ஏன்னா சொந்த ஜாதி ஓட்டுக்குள்ளே போட்டிக்கு வந்துருவார் அண்ணாமலைங்கிறது அவருக்கு கணக்கு. சிபிஆர் தான் வானதி அவர்கள்ட்ட சொல்றாரு, வேலுமணி மட்டும் விட்டுறாத, வேலுமணி தான் உனக்கு கடைசி வரைக்கும் இருக்கணும்னு சொல்றாரு. அப்ப நான் சிபிஆரை விமர்சனம் பண்ணேன். நீங்க கவர்னர் ஆயிட்டா எடப்பாடிக்கு கூட்டணிக்காக பேசுறீங்களா சிபிஆர்? இது நியாயம் இல்ல. நீங்க இருந்த இடத்துல இருந்து வந்ததுக்கு இந்த வார்த்தையை பேசக்கூடாதுன்னு சிபிஆர் விமர்சனம் பண்ணேன். அண்ணாமலை மேல உங்களுக்கு பொறாம இருக்கலாம், பட் இந்த வார்த்தையை நீங்க பேசக்கூடாதுன்னு சிபிஆர் கவர்னரே நான் சொன்னேன். எடப்பாடி அவர்கள் அதிமுக தலைமையாக பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா தொடர்ச்சியா தோல்விதான் அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்துட்டு இருக்குது இல்லையா? அவர் அவ்வளவு எளிதா வந்து சேலத்தை விட்டு கொடுத்துருவாரு நினைக்கிறீங்களா? பாஜக பாமக இருந்தே சேலத்துல ஜெயிக்க முடியல. இப்ப பாமக போனதுனால வன்னியர் எல்லாம் பாமக கலத்தி விட்டுட்டாரு. வன்னியர்லாம் நம்ம எடப்பாடிக்கு போட்டுருவா போட போறாங்க. இல்ல, குறைஞ்ச ஓட்டு தான் எடப்பாடி எடுப்பார். அதோட பெரிய ஓட்டு எடுப்பாருன்னா எடப்பாடி பெரிய லீடர் நான் ஒத்துக்கிட்டே போயிடுறேன். வேட்பாளர் அறிமுக கூட்டத்திலே வந்து சலசலப்பு ஏற்பட்டது. நேருவுக்கும் துரை வைகோவுக்கும். நான் வந்து செத்தாலும் வந்து உதயசூரியனில் நிற்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? நேரு வந்து இதெல்லாம் வந்து பர்சனலாக எடுத்துப்பாருன்னு நினைக்கிறீங்களா? எங்க நேரு இறங்கி வேலை பார்த்து துரை வைகோ ஜெயிக்கலன்னா நெகருக்கு மேறிட்டு போயிருங்க. பெரிய ஆர்கனைசர் லிஸ்ட்ல நெகரு பேரையும் சொல்லணும். அது தோல்வி வளையத்தில் இருக்கனால அந்த பேரை சொல்லலை. தென் சென்னை வட சென்னையில் பார்த்தீங்கன்னா மத்திய சென்னை மூன்றுலையுமே சென்ற முறை போட்டிட்டு வென்றவர்கள் தான் மீண்டும் போட்டிடுறாங்க. ஜெயவர்தன் வந்து கடுமையான டஃப் கொடுப்பாரு, வாய்ப்பு இருக்கு அப்படிலாம் சொல்லப்படுது. தமிழிசை வேற கிளம்பியிருக்காங்க இல்லையா? எப்படி பார்க்குறீங்க? தமிழிசைக்கும் ஜெயவர்தன் தான் டஃப் ஃபைட்டு. யாருக்கு? தமிழச்சிக்குமா தமிழிசைக்குமா? பாஜகவுக்கும் அதிமுக தான் டஃப் ஃபைட்டு. ரெண்டாவது இடம் வந்துட்டாங்கன்னா அதிமுக மூணாவது தள்ளிட்டாங்கன்னா மோடி கிட்ட தமிழிசைக்கு ஸ்டேக்ஸ் உயரும். மத்திய அமைச்சராக கூட ஆக்கி விட்டுருவாரு. இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சிவா. கொங்கு மண்டலத்தை பற்றி பார்க்கலாம். கோயம்புத்தூர்லேருந்து ஆரம்பிக்கலாம். தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டிடுறாரு. அவர் வெளிப்படையாகவே சொல்கிறாரு, எனக்கு வந்து போட்டியிட விருப்பம்லாம் இல்லை, மோடி அவர்கள் சொன்னதால் போட்டிடுறேன்னு சொல்கிறாரு. சமீபத்தில் கொடுத்த ஒரு நேர்காணலில் கூட ப்ரெஸ் மீட்டில் கூட நான் ஜெயிக்கணும்லாம் நிற்கலை அப்படின்னு சொன்னது வானதியை வந்து ஷாக்காகி பார்த்ததை கூட நம்ம பார்த்தோம் இல்லையா? அங்கே அவருக்கே தெரிஞ்சிருக்குதா நம்ம தோற்று தான் போகிறோம் போட்டிடுறது அப்படின்னு. அடிப்படை பாஜக ஓட்டு 10% தான் அங்கே இருக்குது. அங்கே பாமகவுக்கும் பெரிய செல்வாக்கு இல்லை. மற்ற ஓபிஎஸ் மேலே சிம்பதி இருக்குது. ப்ரூவ்டு ஓட்ஸ் ஒன்றும் இல்லை. அந்த இடத்துக்குள்ளே ஒரு போலரைசேஷன் உருவாகுங்கிறது தான் மோடிக்கு நம்பிக்கை. 98-99 வாஜ்பாய் தலைமையில் ஒரு போலரைசேஷன் உருவாகி தான் மிகப்பெரிய வெற்றியை 98 கோவை நீலகிரியில் பெற்றாங்க. அதனால் கோவை நீலகிரியில் அதிமுகவை பின்னுக்கு தள்ள முடியுங்கிறது நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் தான் மோடி வந்து அண்ணாமலை அங்கே நிற்க சொல்லியிருக்கிறாரு. குறைஞ்சபட்சம் அதிமுக பின்னுக்கு தள்ளணும். வெற்றி பெற்றா மகிழ்ச்சி. திமுக சார்பாக நிற்கிறவர் வந்து செந்தில் பாலாஜி அவரோட சாய்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? செந்தில் பாலாஜி தான் உள்ள இருந்து நிறைய வேலைகள் பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஆர்கனைசர் செந்தில் பாலாஜி தான். 2014 ஜெயலலிதா 37 எடுத்ததுக்கு அந்த இது மாட்டு வண்டி ஊர்வலம் நடத்தினது, அந்த ரெட்டலையை செல்லாக்காசு ஆனதுலேயும் செந்தில் பாலாஜிக்கு ஒரு ரோல் இருக்குது. ரெட்டலையில் எடுத்த ஓட்டை விட உதயசூரியனில் எதிர்கட்சியாக இருக்கும்போது எடப்பாடி சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது அதிக ஓட்டு எடுத்தது செந்தில் பாலாஜி. அதனால தான் எடப்பாடி செந்தில் பாலாஜின்னு கண்டு கடுமையாக பொங்குவார், பொறுமுவார். பட் வேலுமணி பெரிய ஆர்கனைசராட்டு சட்டமன்ற தேர்தலில் நிரூபித்தார். வேலுமணியும் ஒரு பெரிய ஆர்கனைசர், எடப்பாடியும் பெரிய ஆர்கனைசராக தான் ஜெயலலிதாவுக்கு 2016 சீஃப் மினிஸ்டர் சேரையே போட்டவர். எல்லாமே நம்ம கரெக்டாக பேசணும். அதில் உள்ளாட்சி தேர்தலில் செந்தில் பாலாஜி பெரிய ஆர்கனைசர் நிரூபித்தார். ஸோ இதில் ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியில் 3 விளையாட கவுண்டர் தான் ரேட்டிங்கில் வராங்க. அப்புறம் நண்பர் செல்வகுணபதி இருக்கிறாரு, அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அண்ணா இருக்கார், அவர் திருச்செந்தூருக்குள்ளே பவர்ஃபுல்லாக இருக்கிறார். இப்படி நெஹ்ரு அவர் ஒரு முக்கியமான ஆள் தான். என்றாலும் இந்த ஃபைட்டிங் வந்து 3 பேர் தான். 3 பேரில் முதல் இடம் செந்தில் பாலாஜி, 2வது இடம் வேலுமணி, 3வது இடம் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி ஒரு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியாக ஜெயலலிதாவுக்கே சீஃப் மினிஸ்டர் சேர போட்டவர். நம்ம என்றைக்கும் ஒரே மாதிரி பேசுவாங்க. அன்னைக்கு பேசுனது இன்றைக்கி மாற்றி பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. இந்த இடத்துக்குள்ளே செந்தில் பாலாஜி நெட்வொர்க் வந்து பெருசு தான். அவர் நெட்வொர்க்கில் சேர்ந்தவங்க செந்தில் பாலாஜிக்காக நிற்கலாம். பட் வேலுமணி இந்த இடத்துக்குள்ளே என்ன சிக்கல்னா, களத்துக்குள்ளே வேலுமணி நிற்கிறார். களத்துக்குள்ளே வேலுமணி நிற்கிறது பெருசு. செந்தில் பாலாஜி களத்துக்குள்ளே இல்லை.
களத்துக்குள்ளே வேலுமணி நிற்கிறது பெருசு, டைரக்ட் கான்டாக்ட் இருக்கும், அசூரன்ஸ் கொடுப்பாரு, அதை நம்பி அனுப்பாங்க. ஆனால் போலரைசேஷன் வந்துட்டுன்னா வேலுமணி காணாமல் போயிடுவார். ஆர்எஸ்எஸ் ஆன்டி ஆர்எஸ்எஸ், பாஜக ஆன்டி ஆன்டி பிஜேபி, அண்ணாமலை ஆன்டி அண்ணாமலைன்னு ஒரு போலரைசேஷன் வந்துட்டுன்னா அதிமுக என்ன ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி அங்கே நடக்காது. போலரைசேஷனுங்கிறது திமுக அணி வெர்சஸ் பாஜக அணி வந்துடும். ஸோ போலரைசேஷனை எந்த அளவு கொண்டு வராங்க அதுதான் மெயின். நான் சிபி ராதாகிருஷ்ணன், கலிஞ்சமுரா, நான் நாராயணசாமி, பூபதி எல்லாருமே போய் பார்க்கும்போது கிரவுண்டில் பார்த்தோம். கடுமையான ஆன்டி விளாட கவுண்டர் இருந்தது. அப்போ சிபிஆர்கிட்ட போய் சொல்லி, அண்ணே கடுமையான ஆன்டி விளாட கவுண்டர் இருக்குன்னே, இந்த கன்சல்டேஷனை பண்ணுவோம், இந்த கன்சல்டேஷன் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும்னு நம்ம சொல்லிட்டு வந்தோம். ஆனால் எடப்பாடி பழனிசாமியை மையமாக வச்சு வந்த ஆன்டி விளாட கவுண்டர் போலரைசேஷன், அதில் சிபி ராதாகிருஷ்ணன் 14 எடுத்த ஓட்டை கூட 19 எடுக்கலை. இது முழுக்க நாங்கள் களத்தில் போய் ஸ்டடி பண்ணி சிபிஆர்ட்டே ஓப்பனாக சொல்லிட்டு வந்தோம். அதிமுக கூட்டணி தான் காரணம்ன்றீங்க? அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நான் விளாட கவுண்டர்கள் திரண்டது தான் காரணம். நான் விளாட கவுண்டர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கிறாங்க. ஸோ நான் விளாட கவுண்டர்கள்லாம் மோடி பிரதமருங்கிற கன்சால்டேட் ஆகிடக்கூடாதுன்னு தான் சிங்கே ராமச்சந்திரன் ஒரு நாயுடுவை போட்டு எரிகாஸ்ட் திமுக ஜெயித்தாலும் பரவாயில்ல, அண்ணாமலை ஜெயிக்கக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார். ஏன்னா சொந்த ஜாதி ஓட்டுக்குள்ளே போட்டிக்கு வந்துடுவார் அண்ணாமலைங்கிறது அவருக்கு கணக்கு. அதனால சிவன் மேலே சென்னி மேலேன்னு பேர சொல்லதுக்கே தயங்கினார். ஸ்டாலின் அண்ணாமலை பேர சொல்லுவார், அது அவருக்கு லாபம். கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் கன்சல்டேட் ஆகும். சீமான் பேர ஸ்டாலின் சொல்ல மாட்டார், அது நஷ்டம். பறையர் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் எல்லாம் சீமானு ஒருத்தர் இருக்காருன்னு நமக்காக பேசுகிறார், நம்ம ஆளாக இருக்கார், ஸ்டாலினோட நமக்காக பேசுகிறாரு. ஸ்டாலின் அதிகாரத்துலேருந்து நமக்கு செய்கிறதோட இவர் அதிகாரத்தில் வந்தால் நமக்கு ஜாஸ்தி செய்வார் போலன்னு சீமான் முன்னாடி போயிடக்கூடாங்க. சீமான கில்லிங் இன் சைலன்ஸ் ஸ்டாலின் தெளிவாக பண்ணுவார். இப்போது 2019 சிபிஆர் வந்து தோல்வியடைறதுக்கு முக்கியமான காரணம் அதிமுக கூட்டணி தான் சொல்கிறீங்க இல்லையா? ஆனால் அதே சிபிஆர் தான் வானதி அவர்கள்ட்ட சொல்கிறாரு, வேலுமணி மட்டும் விட்டுறாத, வேலுமணி தான் உனக்கு கடைசி வரைக்கும் இருக்கணும்னு சொல்கிறாருன்னா, அப்போ அந்த இடத்துல வந்து வேலுமணி தானே அண்ணாமலை ஜெயிக்கணும்னா வேலுமணி துணை இல்லாமல் ஜெயிக்க முடியாது இல்லையா? அப்போ நான் சிபிஆரே விமர்சனம் பண்ணேன். நீங்கள் கவர்னர் ஆகிட்டா எடப்பாடிக்கு கூட்டணிக்காக பேசுகிறீங்களா சிபிஆர்? இது நியாயம் இல்லை. நீங்கள் இருந்த இடத்துலேருந்து வந்ததுக்கு இந்த வார்த்தையை பேசக்கூடாதுன்னு சிபிஆர் நான் விமர்சனம் பண்ணேன். அண்ணாமலை மேலே உங்களுக்கு பொறாமல் இருக்கலாம், பட் இந்த வார்த்தையை நீங்கள் பேசக்கூடாதுன்னு சிபிஆர் கவர்னரே நான் சொன்னேன். இப்போ அண்ணாமலைக்கு பதில் அந்த இடத்துல வானதி நின்றுருந்தா வந்து இன்னும் டஃப்பாக இருக்கும் ஃபைட்டு, அப்படிலாம் ஒரு விமர்சனம் வைக்கப்படுது இல்லை? அதை எப்படி பார்க்குறீங்க? மோடி அண்ணாமலை நிற்க சொல்கிறாருன்னா வானதி எம்எல்ஏ இருக்கிறாங்க, அவங்க மாநில பொறுப்பில் தேசிய பொறுப்பில் இருக்கிறாங்க. அண்ணாமலை ஒரு பயர் ஃப்ராண்டாக நிற்கிறாரு. ஒரு போலரைசேஷன் வந்து ஏறி வர்றதுக்கு கரெக்டாக இருக்குங்கிற லெவலில் தான் மோடியே அண்ணாமலை அந்த இடத்துக்குள்ளே சாய்ஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சேலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? செல்வ கணபதி, சேலம் நண்பர் செல்வ கணபதி நிற்கிறாரு. நம்ம நோக்கம் எடப்பாடியில் எடப்பாடிக்கு இடத்த காட்டிடுவாரு நம்புகிறேன். பார்ப்போம். எடப்பாடி வந்து மும்முனையில் ஐ கணேசன் வன்னியர் எழுச்சியில் மும்முனையில் 96 ரெட்டலையில் எடப்பாடியே 3வது போனார். இப்போ எடப்பாடி தொகுதியில் என்ன வருதுன்னு தெரியல. எனக்கு சிக்கல் இருக்குது. அவர் திமுகவில் நிற்கிறாரு, அதிமுக மோடி பிரதமர்னு பாமக நிற்குது. பாமகவுக்கும் எனக்கும் நியாயத்தை பேசிட்டேன். என்றாலும் நம்ம அவங்கள 2009 காலி பண்ணது, 19 காலி பண்ணது, 98 அவங்கள தூக்கி விட்டனால தான் காலி பண்ணணும் அரசியல் ரீதியாக. அதில் அவங்களுக்கும் நமக்கு ஒரு இது இல்லை. பட்டு களத்துக்குள்ளே அங்கே எடப்பாடியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் நாடாரெலாம் என்னென்ன செய்யன்னு கேட்டுட்ருக்காங்க. இப்போ ஸ்பாட்டுக்கு போயிட்டு வரணும். நம்ம மோடிங்கிறதுல தெளிவாக இருப்போம். பட்டு வெற்றி வாய்ப்புங்கிறது செல்வ கணபதிக்கு தான் பிரகாசமாக இருக்குது. இப்போ எடப்பாடி அவர்கள் தலைமை, இப்போ அதிமுக தலைமையாக பொறுப்பேற்றினதுக்கப்புறமா தொடர்ச்சியாக தோல்வி தான் அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்துட்டு இருக்குது இல்லையா? அவர் அவ்வளோ எளிதாக வந்து சேலத்தை விட்டு கொடுத்துருவாருன்னு நினைக்கிறீங்களா? எளிதாக எங்க பாஜக பாமக இருந்தே சேலத்தில் ஜெயிக்க முடியல. இப்போ பாமக போனதுனால வன்னியரெல்லாம் பாமக கலத்தி விட்டுட்டாரு, அதனால் வன்னியர்லாம் நம்ம எடப்பாடிக்கு போட்டுருவோன்னா போட போகிறாங்க இல்லை. அப்போ கழிஞ்ச தடவை அதிமுக எடுத்ததோட குறைஞ்ச ஓட்டு தான் எடப்பாடி எடுப்பார். அதோட பெரிய ஓட்டு எடுப்பார்னா எடப்பாடி பெரிய லீடர்னா ஒத்துக்கிட்டே போயிடுறேன். ஈரோடு, திருப்பூர், அங்கெல்லாம் கரூர்லலாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்ல வரும் அங்கே எல்லாமே திமுக தான் வர வாய்ப்பு இருக்கா? திமுக தாங்க வரும். அது திமுக அணி ஸ்ட்ராங்கு. சரி, ஓகே. 2வது இடம் பாஜகவா அதிமுகவா? அதிமுக தான் ஸ்ட்ரக்சர்டு ஓட்டு ஜாஸ்தி இருக்குது. நான் பாஜக வரும்னு சொல்லிட்டு நாளைக்கு உங்கள் முன்னாடி வந்து இருக்கணும். ஸ்ட்ரக்சர்டு ஓட்டு அதிமுக தான் ஜாஸ்தி இருக்குது. கொங்கு வேளாள கவுண்டர் பேக்கிங் எடப்பாடிக்கு இருக்குது. எடப்பாடிக்கு கொங்கு வேளாள போடுறது தப்பு இல்லை, பொன்னியின் சொல்கிறது நியாயம்தான். எடப்பாடி, தங்கமணி, வேலுமணி, செங்கோட்டை அண்ணன், கற்பண்ணன், எம்ஆர் விஜயபாஸ்கர், தம்பித்துறை, பொன்னையன், எத்தனை வேளாள கவுண்டர் இருக்காங்க. ஸோ அது ஒன்றும் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அதே வேளையில் பாஜகவும்
கொங்கு வேளாளர் அல்லாதவர்கள், அண்ணாமலைக்கு உழைப்பு, இதை வச்சு பாஜகவும் கணிசமான வாக்களை எடுக்கும். விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்ற முறை ரவிக்குமார் அவர்கள் உதயசூரன் சின்னத்தில் தான் இருந்தார். பானை சின்னத்தில் திருமாவளவன் மட்டும்தான் வந்து சிதம்பரத்தில் போட்டிட்டார் இல்லையா? இந்த முறை வந்து பானை சின்னம் கிடைக்கிறதே டவுட்டில் தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர் வந்து தனி சின்னத்தில் நின்னா ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கலாம். அந்த 2 தொகுதியிலையும் விழுப்புரம் ஜெயித்துருவார். உதயசூரனில் நிற்பார்னு நினைக்கிறீங்களா, இல்லைனா தனி தொகுதியா? தனி சின்னம்னாலும் ஜெயித்துருவார். திமுக அமைச்சர்கள் வந்து தெளிவாக கோஆப்ரேட் பண்ணணும். அல்லது ஸ்டாலின் வந்து அமைச்சர்களுக்கு ரெக்கையை ஒட்டுவார். அதனால் திமுக அதிகார மட்டத்தில் அதிகாரத்தை ஃபுல்லாக பயன்படுத்தி கூட்டணி கட்சிகளை ஜெயிக்க வச்சுருவாங்க. வைக்கலைன்னா அதிகார ரெக்கைகள் வெட்டப்படும். அதனால் திமுக கட்சிக்காரங்க வந்து தெளிவாக ஒர்க் பண்ணி ஸ்டாலினுக்கு ஆர்கனைசிங் பவரில் ரவிக்குமார் ஜெயிக்க வச்சுருவாங்க. சின்னத்தை அவ்வளோ எளிதாக கொண்டு போய் சேர்த்துற முடியும்னு நினைக்கிறீங்களா? புது சின்னத்தை சப்போஸ் வந்து பானை கிடைக்கலன்னா புது சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துற முடியும். நீங்கள் வாழைப்பழ சின்னத்தில் கூட தான் அதிமுக ஜெயிக்கும் போது அதில் நின்ன கேண்டிடேட்ஸ் எல்லாம் ஜெயித்திருக்காங்க பூர்ணகிரியில். அது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. ஒரு சின்ன ஒரு இடர்பாடு தானே தவிர பெரிய இது இல்லை. விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் உதயசூரன்னா அடையாள அரசியல் மறைஞ்சு போகும். ஒரு அடையாள சின்னத்தில் இருக்கும்போது பிடிக்காத சம்பவங்கள் மத்தியில் கொஞ்சம் ஓட்டு குறையும், அவ்வளோதான். ஃபைனலாக வெற்றி தானே முக்கியம். வெற்றி பெற்றுவாங்க. சென்ற முறையே பார்த்தீங்கன்னா சிதம்பரம் தொகுதி கடைசி அந்த தொகுதியோட வெற்றி தான் அறிவிச்சாங்க. 2-3 மணி ஆயிடுச்சு. 3000 ஓட்டில் தான் அவர் ஜெயிச்சார் இல்லையா? இந்த முறை வந்து ஆர்எஸ்எஸ் வந்து இறங்கி கடுமையாக வேலை பார்க்குறாங்க, திருமாவளவனை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் பாமக, இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ். அதெல்லாம் மீறி வந்து தனி சின்னத்தில் ஜெயிப்பார்னு நினைக்கிறீங்களா? அதிமுகவுக்கும் குறிப்பிடத்தக்க வாக்கு வலிமை இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஓகே, இருக்கும். அவங்க சந்திரகாசியாக செங்கோட்டையனை ஒர்க் பண்ணி ஒரு அதிமுக 2014 ஜெயிக்க வச்சார, பாமகவும் விசிகாவும் இல்லாமல். அது அந்த அதிமுக ஜெயலலிதா உயிரோடு இருந்தாங்க, அதிகார பலம் என்றால். இந்த அதிமுக அதில் 4-1 ஓட்டாது இல்லாமலாம் இருக்கும். ஸோ அந்த ஓட்டை ஒரு 10-15% ஓட்டை அதிமுக பிரித்தா கூட அது திருமாவளவனுக்கு வெற்றியை வந்து உறுதிப்படுத்த தானே செய்யும். அதே போல் பெரம்பலூரில் சென்ற முறை பாரிவேந்தர் நின்றாரு. இந்த முறையும் அவர் வந்து பாஜக சார்பாக நிற்கிறார் இல்லையா? அருண் நேரு நிற்கிறார் திமுக சார்பா. எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாரிவேந்தர் வந்து போன முறை வந்து அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சவர் அவரும் ஒருத்தர். பாரிவேந்தர் முழுக்க தன் வெயிட்டில் தான் அங்கே களத்தில் நிற்கணும். தன்னோட வெயிட்டில் தான் பாரிவேந்தர் களத்தில் நிற்கணும். ஏசி சண்முகத்துக்காவது தன் வெயிட்டும் ப்ளஸ் பாமக வெயிட்டும் இருக்குது. பெரம்பலூரில் தன்னோட வெயிட்டேஜை மட்டும்தான் நிற்கணும். சிட்டி எம்பி தன்னோட வெயிட்டேஜில் ஒரு நிற்பார். அதிமுகவை 3ஆவது தள்ளிட்டாரே பாரிவேந்தருக்கு வெற்றி தான். ஏசி சண்முகத்துக்கு அதிமுக 3ஆவது தள்ளிட்டாலே, வீரமணிக்கு 1 செல்வாக்கில்லைன்னு நிரூபிச்சிட்டாலே ஏசி சண்முகத்துக்கு வெற்றி தான். வீரமணிக்கு செல்வாக்கில்லைன்னு நிரூபிச்சிட்டாலே ஏசி சண்முகத்துக்கு வெற்றி தான். பட் வீரமணிக்கு வன்னியர்கிட்ட செல்வாக்கு இருக்குது. பட் இந்த நான்-வன்னியர் கேண்டிடேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமாங்கிறது கேள்விக்குறி. இல்லை, வீரமணி கடுமையாக வேலை பார்க்குறாரு இல்லையா? இறங்கி அவர் மாற்றி திட்டிகிட்டு இருக்காங்க. சென்ற முறை நடந்தது அவர் சொல்கிறாரு. இவர் வந்து நான் ஜெயிக்க விட மாட்டேன்னு சொல்கிறாரு, தொகுதிக்குள்ளே விட மாட்டேன்னு சொல்கிறார் இல்லையா? தொகுதிக்குள்ளே விட மாட்டேன்னு சொல்கிறதெல்லாம் ஜனநாயக நெறிமுறையை மீறின வார்த்தை. அது தவறு. ஜெயிக்க விட மாட்டேன்னு சொல்கிறது நியாயம். திருச்சியில் பார்த்தீங்கன்னா சென்ற முறை திருநாவுக்கரசு நின்றாரு காங்கிரஸ் சார்பாக. இந்த முறை வந்து மதிமுக ஒதுக்கியிருக்காங்க. அந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்திலே வந்து சலசலப்பு ஏற்பட்டது. நேருவுக்கும் துரைவைக்கோக்கும். நான் வந்து செத்தாலும் வந்து உதயசூரனில் நிற்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? நேரு வந்து இதெல்லாம் வந்து பர்சனலாக எடுத்துப்பார்னு நினைக்கிறீங்களா, இல்லைனா இறங்கி வேலை பார்ப்பார்னு நினைக்கிறீங்களா? எங்கள் நேரு இறங்கி வேலை பார்த்து துரைவைக்கோ ஜெயிக்கலன்னா நெகருக்கு மாறிட்டு போயிருங்க. ஓகே, நான் பெரிய ஆர்கனைசர் லிஸ்ட்டில் நெகரு பேரையும் சொல்லணும். அது தோல்வி வளையத்தில் இருக்கனால அந்த பேரை சொல்லலை. பெரிய ஆர்கனைசர் தான் அவருக்குன்னு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குங்கிறது அந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்திலே தெரிஞ்சுது. கண்டிப்பாக அவர் ஒர்க் பண்ணுவார். நான் ஒர்க் பண்ணி என்ன காட்டுவாங்கன்னா என்னால் ஜெயித்தீங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. இது லோக்கலில் பவர் பொலிட்டிக்ஸில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிக்கு இயல்பான ஒன்று தான். மற்றபடி நெஹ்ரு வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அந்த நுணுக்கமும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஆள். ஒரு ஆர்கனைசர் மட்டும் அவர் பார்க்க முடியாது. இந்த பழைய ஜனதா இது கலைஞர் அந்த இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக பேசுகிறாரு. திமுகவுக்குள்ளே இருந்தே நுணுக்கமான அரசியல் பேசுகிறதுல நெஹ்ரு பெரிய ஆளாக இருக்கார். அவர் சொன்னனால தான் திருநாவுக்கரசு வந்து இந்த முறை அங்கே போட்டியில்லை. காங்கிரஸ் கொடுக்காம மதிமுக கொடுத்தாங்களா? வேலு நெஹ்ரு போன்றவங்களோட வெயிட்டேஜி, கண்ணப்பன் போன்றவங்களோட வெயிட்டேஜ் தான் ஸ்டாலின் வந்து முக்கியம்னு கருதுறாரு. மாவட்ட செயலாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அவரோட உயர்வுக்கு காரணமாக இவங்க இருந்தாங்கங்கிறதும் இன்றைக்கி லோக்கலாக பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸ்டாலினுக்கு த்ரெட்டு கிடையாது. பட் லோக்கலாக இவங்க பவர்ஃபுல்லாக இருக்கனால அவங்க பவரை ஸ்டாலின் ரெகனைஸ் பண்ணுறதா தான் நான் பார்க்குறேன். இப்போ நேருவோட அரசியல் நுணுக்கம் பற்றி பேசுனீங்க. துரைவைக்கோ வந்து ரொம்ப புதுசு கட்சிக்கு. அவரே சொன்னார் தொடர்ச்சியாக நான் போட்டியிட விருப்பம் இல்லை, வேறு வழி இல்லாமல் தான் போட்டியிடன்னு சொன்னார் இல்லையா? அவர் வந்து அரசியல் இது இல்லாமல் செயல்படுறாரு நினைக்கிறீங்களா? அவருடைய ஸ்பீச்செலாம் பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே ஸ்டாலின் முன்னாடியே வந்து பேசுனது ஆராசா வந்து இடையில குறுக்கிட்டுலாம் வந்து ஸ்டாப் பண்ணார். நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இல்லையா? இது ஒன்றும் அவருக்கு வந்து அரசியல் சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் தெளிவாக இருக்கிறார். அவர் வைகோவை பற்றி ஆவணப்படம் எடுக்கும்போது வந்து வைகோவோட
இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் அண்ணன் வைகோ செய்ததை துரை வைகோ தான் பெரிய அளவு ஹைலைட் பண்ணார். துரை வைகோட அந்த உழைப்பு ஒரு இன்னைக்குள்ள லெவலில் வைகோவை எப்படி ப்ரொமோட் பண்ணி கரெக்டாக மக்கள் மத்தியில் கொண்டு போகணும், வைகோட சாதனைகளை எப்படி கொண்டு போகணும், அது எந்த காலத்துக்கும் என்றைக்கும் நிலைச்சு நிற்கணும், அதற்கான எல்லா தகுதியும் வைகோ கொண்டு வைகோ அண்ணனுக்கு எதிராக நான் செயல்பட்டிருக்கேன். அது வேறு விஷயம். அது அரசியல் ஒவ்வொரு சூழ்நிலையில் 96ஆம் ஆண்டு பாமகவையும் அதிமுகவையும் ஒன்று சேர விடாமல் பரமக்குடி பொதுக்குழு கூட்டத்தில் மிஸ்ஸாங்கிற மாவட்ட செயலாளர், தேவேந்திரகுல வேளாளர் மாவட்ட செயலாளரை வச்சு அந்த கூட்டணியை வரவிடாமல் பண்ணது நாம தான். அது அன்றைக்குள்ள ஒரு காலகட்டத்தில் ஒரு வேகம் இருந்தது. தடாவை அண்ணன் வரவேற்றுட்டாருங்கிற கராத்தே செல்வின் தடாவில் கைதுப்பட்ட போது, அவருக்கு பிரதர் பை ரவிச்சந்திரனே தடாவில் கைதுப்பட்ட போது தடா கைதை வரவேற்றாருங்கிற கோபம் நமக்கு இருந்தது. அது அவர் பட் அது அந்த வயசில் அது ஒரு கோபத்தில் நம்ம அதை செய்தோம்னாலும் கூட அது பிறகு பார்க்கும்போது வைகோ எவ்வளோ உயரத்துக்கு வர வேண்டிய ஒரு தலைவர், எவ்வளவோ திறமையானவர், இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஜாதி கடந்து பல பணிகளை செய்திருக்காரு. தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கி மீட்புக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறாரு. கன்னியாகுமரியில் காமராஜ் நினைவிடம் வர்றதுக்கு சுரேஷ் பிரபு அன்னைக்குள்ள என்வரன்மெண்ட் மினிஸ்டர்கிட்ட பார்த்து செய்தது அவருன்னு சொல்லும்போது நம்ம சில விஷயங்களை உணர்றோம். அப்புறம் அவரோட தனிப்பட்ட பழக்கம் இதெல்லாம் பார்க்கும்போது வைகோ தனக்கு உரிய இடத்த உயரிய இடத்த பெறாத ஒரு தலைவராக தான் வைகோ நம்ம பார்க்குறோம். நம்ம 96 நம்ம எதிர்த்து செயல்பட்டதுங்கிறதும் உண்மைனாலும் கூட நம்ம ரியலைஸ் பண்ணி பார்க்கும்போது பிற்காலங்களில் பார்க்கும்போது அவரோட அளவு, உயரம், உழைப்பு, தியாகம், கண் அஞ்சாது எல்லாமே, கண் துஞ்சாது எல்லாமே பார்த்த பணிகள்லாம் பெருசு நமக்கு தெரியுது. அதை துரை வைகோ பெருசாக ஹைலைட் பண்ணி ஆவணப்படம் எடுத்து மக்கள் மத்தியில் அதை நிறுத்தியிருக்கிறாரு. ஸோ அந்த கட்சிக்கு துரை வைகோ பண்ணது பெரிய விஷயம். அந்த கட்சி நீடித்து நிலைச்சு நிற்கும்னா துரை வைகோ வெற்றியில் தான் நிற்க முடியும். துரை வைகோ வெற்றி பெறுறது 2026 ஸ்டாலினுக்கும் நல்லது. ஸ்டாலின் தான் இந்த அணியை 26 கண்டினியூ பண்ண தான் விரும்புவார். அவங்களும் 26 கண்டினியூவாக தான் விரும்புவார். ஸோ துரை வைகோவுக்கு லகுவான தொகுதியை கொடுத்ததில் ஸ்டாலினுக்கு பங்களிப்பும் பெரிய அளவுக்குள்ளே இருக்குன்னு தான். வெற்றி பெறணும்னா அந்த தொகுதி தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காரு. இறுதியாக சென்னையை பற்றி பேசலாம். தென் சென்னை வட சென்னையில் பார்த்தீங்கன்னா மத்திய சென்னை 3லுமே சென்ற முறை போட்டியிட்டு வென்றவர்கள் தான் மீண்டும் போட்டிடுறாங்க. ஜெயவர்தன் கடுமையான டஃப்பாக கொடுப்பாரு, வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்லப்படுது. தமிழிசை வேறு கிளம்பியிருக்காங்க இல்லையா, எப்படி பார்க்குறீங்க? தமிழிசைக்கும் ஜெயவர்தனை தான் டஃப் ஃபைட்டு. யாருக்கு? தமிழிசைக்குமா? பாஜகவுக்கும் அதிமுக தான் டஃப் ஃபைட்டு. 2வது இடத்துக்கு தமிழிசை தங்கப்பாண்டி அவங்க ஜெயித்துருவாங்க. இதுதான் 2வது இடத்துக்கு டஃப் ஃபைட்டு. 2வது இடம் வந்துட்டாங்கன்னா அதிமுக 3வது தள்ளிட்டாங்கன்னா மோடி கிட்ட தமிழிசைக்கு ஸ்டேக்ஸ் உயரும், மத்திய அமைச்சராக கூட ஆக்கி விட்டுருவாரு. ஒரு 2வது இடம் வந்தாலே. ஆமாம், மத்திய அமைச்சருக்கு பலருக்கும் வாய்ப்பு இருக்குது. முருகன் தனக்கு தான் நினச்சிட்டு இருக்கிறாரு. அதனால தான் அனந்தன் ஐயாசாமியை எல்லாரும் சேர்ந்து காலி பண்ணி விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். தென்காசியில் அனந்தன் ஐயாசாமி ஒரு நல்ல பவர்ஃபுல் கேண்டிடேட்டு, வெரி எஃபெக்டிவாக பண்ணிகிட்டு இருந்தார். அவருக்கு தான் கேண்டிடேட்டுன்னு கிருஷ்ணசாமியை வெளியேறிட்டார். அதுக்கு பிறகு ஜான் பாண்டியன் கேண்டிடேட்டாக வந்துட்டார். அனந்தன் ஐயாசாமிக்கு கேண்டிடேட் இல்லை. ஸோ அது ஸ்ரீதர் வேம்புலாம் கடைசி வரைக்கும் அவர் பேக்கப் பண்ணார்லாம் சொன்னாங்க. கடைசி பலரும் பேக்கப் பண்ணாங்க. பட் அவர் வரல. அது பார்ட்டி காங்கிரஸ் மாதிரி தானங்க. அது தேசிய கட்சினா பாதி காங்கிரஸ் தானே பாஜக. அது அப்படி தானே இருக்கும். அப்படிப்பட்ட நிலை இன்னைக்கு மோடி கட்சியை வளர்க்க நினைக்கிறாரு. அதில் நல்ல கேண்டிடேட் போட்டிருக்காரு. அந்த இதில் அதிமுக பல தொகுதிகளில் கீழே தள்ளி மேலே வந்துட்டாலே மோடி அதை ரிவார்ட் பண்ணார். அதில் நீலகிரியில் அந்த ரிவார்டை வாங்குறதுக்கு எல்முருகன் காத்திருக்காரு. கோயம்புத்தூரில் அண்ணாமலை காத்திருக்கிறாரு. நீலகிரியில் அந்த ரிவார்டை வாங்குறதுக்கு காத்துட்டு இருக்காருன்னா அவர் ராஜ்யசபா உறுப்பினர் ஆகாமல் போட்டிட்டு இருந்தானா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா? நீ தோக்க போகிறோம் தெரிஞ்சு ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டு இங்கே நிற்கிறேன்னு மக்கள் கேள்வி கேட்க மாட்டேன். நான் எதுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அருந்ததியர் மக்கள் மத்தியில் அவரை உங்களுக்கு அருந்ததியர் மக்களின் பிரதிநிதி அவருக்கு அமைச்சர் பதவி உண்டுன்னு உறுதி கொடுத்துருக்க மாதிரி தான் தெரியுது ராஜ்யசபா மூலமாக. தமிழிசை ஜெயவர்தனோட அதிக ஓட்டு எடுக்கணும். இப்படி தான் இது இருக்குது. அதே மாதிரி நயனாருக்கு மற்ற நாம் தமிழர் அன்று அதிமுகவோட அதிக ஓட்டு எடுக்கணும். இப்படிப்பட்ட நிர்பந்தத்துக்குள்ளே பாஜக கேண்டிடேட்ஸ் கடுமையாக உழைச்சாகணும். உழைக்கிறவங்களுக்கு ரிவார்டு கொடுக்குறாங்க. வெற்றி தோல்வி எப்படி இருந்தாலும் மோடி ரிவார்டு கொடுக்குறாரு. இது தமிழிசை நோட்டா கீழே போன இது கூட தமிழிசைக்கு தலைவராக இருந்தவங்களுக்கு கூட கவர்னர் போஸ்ட்டை கொடுத்துட்டாங்க. எல்லா தேர்தலையும் தோற்றவங்களும் கொடுத்துட்டாங்க. இலகணேசன் தோல்வி வளையத்தில் இருந்தவர் கவர்னர் கொடுத்துட்டாங்க. சிபி ராதாகிருஷ்ணன் ஆரம்பத்தில் ஜெயித்தார். அதுக்கப்புறம் தோத்தாலும் கூட அவருக்கு கொடுத்துட்டாங்க. அடுத்து அண்ணாமலை தோத்தா கூட அவருக்கு மாநில தலைவர் கொடுத்துட்டாங்க. எல்முருகன் மாநில தலைவராக தோத்தவருக்கு ராஜ்யசபா கொடுத்து மந்திரியாக்கி 2வது ராஜ்யசபா கொடுத்துருக்குறாங்க. பாஜக பொறுத்த வரைக்கும் தோல்வி அடைஞ்சாதான் பெரிய பதவி கிடைக்குமா? அப்படிதான் புரிஞ்சுக்கணும். இந்த ஊரில் கட்சியை வளர்க்கணும். இந்த ஊரில் அவங்க செய்த தப்பு இவங்க செய்த தப்பு நான் சொல்ல மாட்டேன். 98 ஜெயித்த பாஜக, மிலிட்டண்டாக பல தியாகத்தில் வளர்ந்த பாஜக,
ஒரு மிலிட்டன் பார்ட்டி. 99 திமுக கூட்டணி போகும்போது மாறி மாறி கூட்டணி போகக்கூடிய சொதப்பல் பார்ட்டிங்கிற பேர் ஆயிட்டு. அதுதான் மைனஸ். இப்போ அண்ணாமலை அதை உடைச்சி மேலே கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ இதில் ஒரு வளர்ச்சியை காட்டினாருன்னா மெயின் கிரெடிட் கோஸ்ட்டு அண்ணாமலை. ஒரு நல்ல வாக்கு சதவீதத்தை காட்டினா இந்த கிரெடிட் கோஸ்ட்டு அண்ணாமலை. அதே வேளையில் அண்ணாமலைக்கு மட்டுமே கிரெடிட் இல்லை. தமிழிசை நல்ல ஓட்டு எடுத்தா தமிழிசை, நயினார் நல்ல ஓட்டு எடுத்தா நயினார், இவர் எல்முருகன் நல்ல ஓட்டு எடுத்தா எல்முருகன், இப்படி பாஜக ராமசுப்ரமணியன் நல்ல ஓட்டு எடுத்தா ராமசீனிவாசன் நல்ல ஓட்டு எடுத்தா ராமசீனிவாசன், இப்படி பாஜக சார்பாக வெயிட்டான கேண்டிடேட் நிற்கவங்களாம் நல்ல ஓட்டு எடுத்தாங்கன்னா அவங்களுக்கும் அந்த கிரெடிட் போகும். அவங்களுக்கும் அதில் வெயிட்டேஜான ஓட்டை எடுத்துட்டாங்கன்னா கவர்னர் பதவியை விட்டுட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி ஆசை இல்லாமலாம் இருக்கும், கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கும் பொன் ராதாகிருஷ்ணன் மேலே எனக்கு எப்படி ரெசர்வேஷன் உண்டோ இவங்க மேலே எனக்கு ரெசர்வேஷன் உண்டு, அது வேறு விஷயம். பட் மெரிட் என்னங்கிறத நம்ம சொல்லி தான் தீரணும். இவங்களும் கடுமையான உழைப்பாளி, மோடி லாயலிஸ்ட்டு. சசிகலா குடும்ப அந்த கிராப்டவுனில் தெளிவாக நின்னாங்க. இன்னொன்று பார்த்தீங்களா, சசிகலா பற்றி பேசும்போது நோ கமெண்ட்ஸ் நான் சொன்னோம் இல்லையா, புரியுதுங்களாங்க? நாம் எவ்வளோ கரெக்டாக எவ்வளோ துல்லியமாக மேலே உள்ள எண்ண ஓட்டத்தை கரெக்டாக வச்சுட்டு இருக்கோம், கரெக்டாக பேசுகிறோன்னு தெரியுதா? இப்போ நம்ம சசிகலா மேலே ஜெயலலிதாவின் தோழி உயர் இடத்துல உள்ளவங்க தான் நம்ம இன்றைக்கி நினைக்கிறோம், தன்னைக்குள்ளது அன்னைக்குன்னா நினைக்கிறோம். பட் மேலே என்ன பொசிஷனில் இருக்குங்கிறதும் நமக்கு தெரியுது. சிவா சசிகலா சமீபத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க இல்லையா, மீண்டும் எல்லா அணியுமே சேர்ந்து அதிமுக ஒன்றிணைந்து அதிமுக மாறும்னு சொல்லிட்டு. எஸ், அதில் தீபா ஜெயக்குமார் ஜெயலலிதாவுக்கு அண்ணன் மகா, அவங்களும் அவங்க பலத்தை டெஸ்ட் பண்ணலை. அவங்க களத்துக்குள்ளே வரும்போது ஜெயலலிதாவுக்கு பார்க்காத ஒரு கூட்டத்தை நானே நேரில் பார்த்தேன். அவங்க அதை இன்எலிஜிபிள் ஆட்டு அதை கேரி ஆன் பண்ணி அதை அச்சீவ் பண்ணலை. இஸ் நாட் கேப்பபிள் ஃபார் தேட்டுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் பலத்தை டெஸ்ட் பண்ணாதவங்க இன்றைக்கும் அவங்க தமிழ் மண்ணில் முத்திரையர் கிராமங்களுக்கெல்லாம் போனாங்கன்னா பெரிய ஒரு வரவேற்பு. அன்னைக்கு எல்லா முத்திரையர் கிராமங்கள்லேயும் அவங்களுக்கு போர்டு இருந்தது. அதிமுக ஆதரவு வன்னியர் இளைஞர்கள்லாம் பச்சை குத்தி இருந்தாங்க கடலூர் அந்த சைடு இருந்து. ஸோ அவங்க பெரிய பாப்புலாரிட்டியில் இருந்தாங்க. அவங்களும் அந்த நாளைக்கு 1-1ங்கிற அந்த ஸ்டாலினுக்கு எதிரான ஒரு ஸ்ட்ராட்டஜியில் சசிகலா அம்மையார் தேவை, தீபா ஜெயக்குமார் தேவை, அஜித்குமார் ஹீரோ அவர் வந்தாருன்னா அவர் தேவை. ஏன்னா ஸ்டாலின் 57-62 காமராஜ் பொசிஷனில் இருக்காருங்கிறது பிடிக்கல, அதுதாங்க உண்மை. அஜித் அவர்களுக்கும் ஆசை இருக்குது, உங்களோட ஆசை மாதிரி தெரியுது அது. சரி, அப்படி கூட பதிவு பண்ணிவிடுங்க. நிறைவாக ஒரே ஒரு கேள்வி சார். இப்போது அதிமுக பாஜக பற்றி நிறையா பேசணும். நாம் தமிழர் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? போன வாட்டி வாங்கினதை விட அதிகமான ஓட் பர்சன்டேஜ் வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? மதுரை மத்தி, மதுரை மேற்கு, மொடக்குறிச்சி, பெண்ணகரம் இந்த இடங்களில் வெற்றி பெற்ற அணிக்கு திமுக அணிக்கு ஒரு போட்டி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஜெயலலிதா அம்மையாரே பலகீனப்பட்டாங்க. விஜயகாந்த் சாதிச்சார், அண்ணன் வைகோ சாதிச்சார், டாக்டர் ராமதாஸ் சாதிச்சார். அப்படிப்பட்ட ஒரு சாதனையை இன்றைக்கி மும்முனை போட்டின்னு எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட 39 தொகுதியில் கேண்டிடேட்டாக விட்டுருக்கக்கூடிய நாம் தமிழர் சாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது, சாத்தியக்கூறுகள் இருக்குது. மற்றவங்களாம் ஆளை கூட்டி வச்சுட்டு பேசுகிறாங்க. இவர் தான் மக்கள் கூட நின்று பேசுகிறாரு. பேசும்போதே ஒவ்வொருத்தரும் 5 ஓட்டை கொண்டு வாங்கன்னு அதை சொல்கிறார். ஏன்னா வந்தவங்களாம் அவருக்கு ஓட்டர்ஸ்னு அவருக்கு தெரியுது. நீங்கள் மட்டும் எனக்கு ஓட்டு போட்டால் போதாது, மற்ற 5 ஓட்டை நீங்கள் கொண்டு வாங்கன்னு சைக்காலஜிக்கலாக மக்கள் உணர்வுக்கு அது பேசுகிறாரு. அடுத்தபடியாக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் யாரை பார்த்து பல்லளிக்குங்கிறதான், மோடியை பார்த்து யார் அதிகம் பல்லளிக்குங்கிறது தான் ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் போட்டின்னு வாங்கி அடிச்சிட்டாரு. அப்போ மோடியை எதிர்த்துட்டு இருக்கிறது நான் தான், நீங்கள்லாம் பல்லளிக்கு தான் இதுங்கிற ஒரு இதை அவர் சொல்கிறார். ஸ்டாலின் அரசியல் ரீதியாக மோடிக்கு எதிராக நிற்பாருங்கிறத பிரின்சிபலாக நிற்பாங்க நம்ம சொல்லியிருக்கோம். பட் சீமான் அவருடைய ஒரு இதாட்டு வாங்கி அடிக்கிறாருன்னா எடப்பாடி அடிக்கிறாரு. எடப்பாடி எடுக்கக்கூடிய இஷ்யூ எல்லாம் என்னோட இஷ்யூ தாங்கிறத காட்டுறாரு. காங்கிரஸை மிக கடுமையாக அடிக்கிறாரு. இனப்படுகொலை செய்த காங்கிரஸை, ரத்த கரை பிடிஞ்ச காங்கிரஸ், மோடியை சோனியா காந்தி அம்மையார் மோடியை குஜராத்தில் சொன்ன மாதிரி இவர் சோனியா காந்தியை சொல்லி அடிக்கிறாரு. காங்கிரஸ் கூட்டணியில் திமுக இருக்குது, காங்கிரஸை 20 சீட்டு கொடுத்து கூட்டணி வைக்கலாமான்னு எடப்பாடி பழனிசாமி ஆலா பறந்தார். இன்றைக்கும் அவருக்கு அந்த ஆசை விட்டு போகாது. காங்கிரஸ்ன்னு லபோதிபான்னு அடிச்சுக்கிறார். ஏன்னா அதிமுக ஓட்டர்ஸ்லேயே எம்ஜிஆரே விட்டுக்கிட்டு இந்திரா காந்திக்கும், ஜெயலலிதா அம்மையாரை விட்டுட்டு சோனியா காந்திக்கும், எடப்பாடியும் பன்னீரையும் விட்டுட்டு ராகுல் காந்திக்கும் போட்டவங்க. இப்பவும் எடப்பாடியை விட்டுட்டு ராகுல் காந்திக்கு தான் போடுவாங்கன்னு அவர் நினைக்காரு. சீமான் அப்படி போடுறது தப்பு. ஒரு இன அழிப்பை செய்த சோனியா காந்திக்கு மகன் ராகுல் காந்தின்னு ஓங்கி அடிக்கிறாரு. இதில் கூட விஜய் வராது கூட ராகுல் காந்திக்கு பயந்தாங்கிற கருத்தை நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். தென் சீமான் அதிகார பரவலை பற்றி பேசுகிறாரு, ஜாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பேசுகிறாரு. இப்படி
100% கம்யூனிட்டிக்கான உரிமை பற்றி பேசுகிறாரு, தமிழின ஓர்மை பற்றி பேசுகிறாரு, அவருக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது, சிம்பிள் விஷயத்தில் தனக்கு பாதிப்பு வந்துன்னு பார்க்குறாரு. இதெல்லாம் குமுலேட்டிங் எஃபெக்ட் கொடுத்து சீமானுக்கு அடுத்த கட்ட ஜம்பும் கிடைக்கும். நாங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி 2-3 தேர்தலாக வந்து கரும்பு விவசாய சின்னத்தில்னாரு, இந்த முறை வந்து மைக் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை மக்கள்கிட்ட போய் சேர்த்துற முடியும்னு நினைக்கிறாரா? தாராளமாக அவருக்கு வந்து சீமான் அப்படிங்கிற ஒரு முகத்தினால தான் மக்கள் ஓட்டு போடுறாங்களா? சின்னத்தை வச்சு வேலுப்பிள்ளை பிரபாகரனோட ஒரு தம்பியா சீமான் நிற்கிறாங்க தான் சீமானுக்கு மெரிட்டு. சந்தேகம் இல்லாமல் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழினத்தில் உலக தமிழர்களோட ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு வேலுப்பிள்ளை பிரபாகரன் தான். தமிழ்நாட்டுக்காரன் இல்லை, ஸ்ரீலங்காக்காரன் தான், தமிழீழத்தை சேர்ந்தவர் தான். அதுதான் மெயின். வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்குள்ள ஹீரோ இமேஜ் தான் மெயின். அண்ணன் வைகோ லீடராக வந்ததே அஜித் மாத்தையா அண்ட் வேலுப்பிள்ளை பிரபாகரன் 2 பேருக்கு தோளில் கை போட்டுட்டு அந்த போஸ்டர் போட்டதுக்கு அவரோட வாக்குப்பதிவு திமுக எடுக்காத வாக்கு, மிகப்பெரிய அளவுக்கு வாக்கு அவருக்கு சிவகாசியில் கிடச்சிட்டு. தோற்றுருக்கலாம், எல்லா சீட்டும் தான் தோற்றுது, அவரும் தோத்தாரு. அதே மாதிரி வைகோ வந்து பிரிஞ்சு வரும்போது அந்த காலகட்டத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தது, இப்போயும் அதே சூழல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வேலுப்பிள்ளை பிரபாகரன் வந்து உலக தமிழர் தலைவராட்டு ஒவ்வொரு இளைஞனும் பார்க்குறான். அது மட்டும் இல்லை, வேலுப்பிள்ளை வந்து வெல்வெட்டித்துறை முருக பக்தருங்கதையும் நான் எல்லா இடத்துலையும் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். பட் அவரை உலக தமிழரின் தலைவராக வேலுப்பிள்ளை பிரபாகரனை பார்க்குறாப்புல. வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜை சீமான் தூக்கி நிற்கிறனால தான் சீமான் வந்து காஸ்ட் நியூட்ரலாக நிற்கிறாரு. அல்லது சீமானை ஜாதி மதத்தில் அடிச்சிடுவாங்க. ஜாதி மதம் தாண்டி சீமான் நிற்கிறாருன்னா அந்த பிரபாகரன் இமேஜில் தான் நிற்கிறார். அவரே அந்த வேட்பாளர் விழுதில் பிரபாகரனில் தான் நான் நிற்கிறேங்கிறத வெளிப்படையாகவே பதிவு பண்ணிட்டாரு. அதுக்கு மேலே என்ன இருக்குது? 2024 நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.